12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.1 11ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு துகள் 1, 2, 3 எனும் புள்ளியில் இருந்து 5, 4, 1 எனும் புள்ளிக்கு 8i + 2j - 6k மற்றும் 6i + 2j - 2k என்ற மாறாத விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்பட்டால் அவ்விசைகள் செய்த மொத்த வேலையை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 1, 2, 3 என்ற புள்ளியிலிருந்து 5, 4, 1 என்ற புள்ளிக்கு நகர்த்தப்படுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஆரம்ப புள்ளியை நம்ம என்னன்னு எடுப்போம்னா ஓஏனும் இறுதி புள்ளியை ஓபினும் குறிப்பிடலாம். எனவே ஓஏ வெக்டார் என்பது 1, 2, 3 என்று புள்ளியில் கொடுத்துருக்கக்கூடியது வெக்டாரில் மாற்றி எழுதும் பொழுது i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப்னு குறிப்பிடலாம். ஓபி வெக்டார் என்பது 5i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் k கேப். இதில் இருந்து டியின் மதிப்பு தொலைவு கணக்கிடும் பொழுது இறுதி புள்ளியிலிருந்து முதல் புள்ளியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தொலைவு என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார், டி வெக்டார் என்பது ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி வெக்டாரின் மதிப்பு 5i ப்ளஸ் 4j ப்ளஸ் k மைனஸ் ஓஏ என்பது 5 ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும் பொழுது 5i ப்ளஸ் 4j ப்ளஸ் k மைனஸால் பெருக்கும் பொழுது -i மைனஸ் 2j மைனஸ் 3k. இந்த இடத்துல 5i மைனஸ் i எனும் பொழுது மதிப்பு 4i, 4j மைனஸ் 2j எனும் பொழுது ப்ளஸ் 2j ப்ளஸ் k மைனஸ் 3k எனும் பொழுது மைனஸ் 2k. எஃப் வெக்டார் கணக்கிடலாம். எஃப் வெக்டார் என்பது 2 விசைகள் கொடுக்கப்பட்டுள்ளதுனால 2 விசைகளையும் கூட்டிடலாம். முதல் வெக்டார் f1 வெக்டார்னு எடுக்கலாம். 8i ப்ளஸ் 2j மைனஸ் 6k. அடுத்து இரண்டாம் வெக்டார் f2 வெக்டார் என்பது 6i ப்ளஸ் 2j மைனஸ் 2k. எனவே எஃப் வெக்டார் என்பது f1 வெக்டார் ப்ளஸ் f2 வெக்டார் 2 வெக்டார்களின் கூடுதல். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 8i ப்ளஸ் 2j மைனஸ் 6k ப்ளஸ் 6i ப்ளஸ் 2j மைனஸ் 2k. எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 6 மதிப்பு 14i, 2 ப்ளஸ் 2 மதிப்பு 4j மைனஸ் 6ஐயும் மைனஸ் 2ஐயும் கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? மைனஸ் 8k. எஃப் வெக்டாரும் டி வெக்டாரும் கணக்கிட்டாச்சு. இனி விசை செய்த வேலையை கணக்கிடுவோம். விசை செய்த வேலை டபிள்யூன்னு குறிப்பிடுவோம். டபிள்யூ என்பது எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார், எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இது சூத்திரம். இதில் பிரதியிடுவோம். எஃப் வெக்டார் மற்றும் டி வெக்டாரின் மதிப்புகளை பிரதியிட்டு கணக்கிடும் பொழுது டபிள்யூவின் மதிப்பு எஃப்பின் மதிப்பு 14i ப்ளஸ் 4j மைனஸ் 8k ஒரு டாட்டு. டி வெக்டார் என்பது 4i ப்ளஸ் 2j மைனஸ் 2k. இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது புள்ளி பெருக்கம் எப்படி செய்வோம்? ஐ வெக்டாரோட ஐ வெக்டார், ஜே வெக்டாரோட ஜே வெக்டார், கே வெக்டாரோட கே வெக்டாரை பெருக்கும் பொழுது தான் நமக்கு மதிப்புகள் கிடைக்கும். மற்ற மதிப்புகள் அனைத்து 0 ஆயிடும். ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் கேளு. முதல்ல என்ன இருக்குதுன்னா 14, இரண்டாம் பிராக்கெட்ல 4 பிளஸ் ஜே வெக்டாரோட ஜே கேபோட முதல் பிராக்கெட்ல 4, அடுத்து 2, அடுத்து கே கேபோட மைனஸ் 8 மைனஸ் 2. 14 பெருக்கல் 4 மதிப்பு 56, 2 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 பெருக்கல் 2 16. இதை கூட்டலாம். 56 ப்ளஸ் 8 மதிப்பு 60, 64, 64ஓட ஒரு 16 கூட்டும் பொழுது மதிப்பு 80 அலகுகள். இசை செய்த வேலையானது 80 அலகுகள் ஆகும். தேங்க்யூ.